சிந்தாமணி பிளான் பண்ணி ஃபினான்சியர் கிட்ட சொல்லி மனோஜ ஜெயில்ல பிடிச்சு போட்டுட்டா. அதாவது என்னன்னா, அவங்க அப்பாவோட சைன இவன் போட்டு என்கிட்ட கடன் வாங்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி கேஸ் போட்டுறாங்க. நம்ம மீனா வந்து ரொம்ப சாமர்த்தியமா சிந்தாமணி தான் இந்த காரியத்த பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சிந்தாமணிக்கு எதிரா பூ வியாபாரிகள் சங்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாத்தையுமே மனு குடுக்க வச்சு, இந்த சிந்தாமணி மேலேயே கேஸ திருப்பி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அப்போ இதுக்கு பயந்துட்டு சிந்தாமணி வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, மனோஜ் மேலே கொடுத்த கேஸை வந்து ஃபினான்சியர் கிட்ட சொல்லி வாபஸ் வாங்க வச்சிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமேனு விஜயா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்குறாங்க. இந்த சிந்தாமணி சொல்லித்தானே நம்ம வந்து சைனே பண்ணோம். இப்போ அந்த ஃபினான்சியர் வந்து இப்படி ஜெயிலில் பிடிச்சு போட்டுட்டாரு, என் பிள்ளை மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. மனோஜ் இருந்துட்டு, என்னம்மா இப்படிலாம் நடக்குது, எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியலம்மா, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, என்ன மனோஜ் இப்படி சொல்கிற, இப்படிலாம் நடந்ததுக்கு நானா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, நீங்கள் தான் காரணம். நீங்கள் தானே அந்த ரோகிணி கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்க. அதனால தானே பேங்க்கில் வச்சுருக்கிற பத்திரத்தை மீட்டு இப்போ இங்கே கொடுக்க வேண்டியதாக ஆகிப்போச்சு. நானும் சைன் பண்ணியிருக்க வேண்டாம்ல, பிஸ்னஸாவது பண்ணியிருந்துருக்கலாம் அந்த ரோஹிணி கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்டா, அவள் வாழ்க்கையவே உன் வாழ்க்கையவே கெடுத்துட்டாடா அவள் மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தா அப்படின்னா, அவள் துரோகம் பண்ணாமல் இருந்திருந்தா இப்போது இந்த அளவுக்கு வந்திருக்காதுடா உன் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிதாம்மா, இருந்தாலும் நான் அந்த பிஸ்னஸ்க்காக தானம்மா கடன் வாங்கினேன் இவர்கிட்ட எக்ஸ்ட்ராவா. அப்படி மட்டும் கடன் வாங்காமல் இருந்திருந்தா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்குற அந்த ஆர்டர்லாம் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு நல்ல லாபம் வந்திருக்குமா. நீங்கள் தாம்மா கெடுத்துட்டீங்க அந்த பிஸ்னஸை பண்ண விடாமல் ரோகிணி கூட சேர்ந்து அப்படின்ட்டு சொல்கிறாங்க. விஜயாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருது. இவன் என்ன இப்படி பேசுகிறான், இவன் நல்லதுக்கு தான் நம்ம ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செய்கிறோம், ஆனால் இவன் கடைசியில் நம்மளையே இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. இப்போ தான் விஜயாவுக்கு தெரியும், இதெல்லாம் தேவை தான் கண்டிப்பாக விஜயாவுக்கு. ஏன்னா மனோஜ் தவிர மற்ற யாரையுமே வந்து விஜயா வந்து பிள்ளையா கூட கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. அதனால தான் இப்போ இப்படி மனோஜே வந்துட்டு ஆப்பு வைக்கிறாரு. ஒரு நாளைக்கு விஜயாவை மனோஜே கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ளுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.